Hi friends, welcome back to your channel YN Fashion Tailor World. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னாக்கா ஆரி கட் ஒர்க் டைப் 3 தான் பார்க்க போறோம். இது வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுருக்கேன். உள்ள டைமண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது சுற்றி தான் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஜெரி த்ரெட்டில் பார்த்தோம். இப்போ சில்க் த்ரெட்டில் பார்ப்போம். சில்க் த்ரெட்டில் எப்படி கட் ஒர்க் பண்ணுறதுன்ட்டு இந்த கிளாஸில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? நம்ம எப்போ போல் பேக் செயின் கொடுத்துட்டு நம்ம வந்து செயின் போடுவோம். இப்போ கண்டினியூஸாக வந்து நம்ம செயின் ஸ்டிச்சை போட்டுக்குவோம். ஓகேங்களா? இப்போ செயின் போடுறீங்க. இங்கே பாக்ஸ் வரணுன்னா மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு கீழே ஒரு அப்படியே கண்டினியூஸாக செயின் போட்டுனரணும். அப்போ தான் அந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ ஜெரி த்ரெட்டில் நம்ம வந்து கட் ஒர்க் பண்ண சொல்ல கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு செயின் போட்டுட்டு மேலே ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே கண்டினியூஸ் பண்ணுங்கள் செயின்னு. ஸோ இந்த பாக்ஸை சுற்றி நீங்கள் வந்து செயின் போட்டுக்கணும். இப்போ நம்ம ஒரு செயின் தான் கொடுக்குறோம். இந்த ஒரு செயினில் தான் நம்ம வந்துட்டு கட் ஒர்க் கொடுக்க போகிறோம். அதனால் வீடியோவை க்ளீனாக பாருங்கள். எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் என்ன பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் நம்ம டைமண்ட் ஷேப் இருக்குது இல்லைங்களா? இப்போ அந்த ஷேப்புக்கும் நம்ம வந்து செயின் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைமண்டுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க. ஸோ நம்ம போட்டிருக்க செயின்லேருந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் குட்டி குட்டிஸாகவே நீங்கள் செயின் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் ஒர்க் பண்ண சொல்ல கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சரி, இதில் வந்துட்டு நம்ம ஃபுல் கட் ஒர்க் கிளாஸ் 3 பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோன்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 கட் ஒர்க் 3 டைப் ஆஃப் கட் ஒர்க்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கட் ஒர்க்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ பார்க்குறீங்கனாக்கா இது ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். 3 டைப்ஸ் ஆஃப் கட் ஒர்க் இருக்கும். 3 டைப் ஆஃப் செயின்ஸும் இருக்கும் அதில். இப்போ நம்ம இந்த கட் ஒர்க் போடுறோம் இல்லைங்களா? ஸோ இது செயின் வித்து கட் ஒர்க்கு தான். செயின் வித் ஜிக்ஸாக் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ அகர்பத்தி எடுத்துகிட்டு நம்ம சுடுறோம். சுட சொல்ல பாருங்கள், சும்மா இப்படி டாட் வச்சோன்னா எந்த அளவுக்கு அது வந்து சுட்டுன்னு போகுது பாருங்கள், பர்ன் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து அதுக்கு தான் நான் கீழே ஸ்டாண்டு கீழே வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம அது வந்து இது ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த பர்ன் இருக்குது ஜாஸ்தி ஆகிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ கட் ஒர்க்கை பொறுத்தவரையிலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து பண்ணணும். ஏன்னாக்கா கொஞ்சம் மிஸ் பண்ணாக்கா நம்ம போட்டிருக்க டிசைன்ஸ் ஃபுல்லாகவே அது ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு த்ரெட்டு கட் ஆகிடுச்சி டிசைன் இல்லைனாக்கா அது எப்படி ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்றது நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக நெக்ஸ்ட் கிளாஸில் போடுறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து இது போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் வெறும் செயின் மட்டும் தான் போட்டிருக்கேன். நம்ம செகண்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னாக்கா செயின் வித் ஜிக்ஸாக் செயின் போட்டுட்டு அது மேலே ஜிக்ஸாக் போட்டு அதுக்கப்புறம் கட் ஒர்க் கொடுத்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா செயின் போட்டிருக்கோம். செயின் போட்டுட்டு நம்ம கட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஜிக்ஸாக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், கார்னர்லலாம் நம்ம வந்து க்ளீனாக ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ க்ளீனாக கொடுத்துட்டு வாங்க. இது வந்து ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நெக்கு நல்லாயிருக்கும், ஸ்லீவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, டிசைன்ஸ் எல்லாம். ஓகேங்களா? இந்த கட் ஒர்க்கு சின்ன சின்ன ஃப்ளேவர்ஸ் கூட பண்ணலாம், அழகாக இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் சாரீஸ் அந்த மாதிரிக்கெல்லாம் ஒர்க் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்காக தெரியும். இது பாருங்கள், கார்னர்லலாம் நான் எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் த்ரெட் இருக்கிறத கூட நம்ம வந்து கொஞ்சம் பர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ ஓகேவா, இது ஆனவொடனே நம்ம என்ன பண்ணுறோம், அதே சில்க் த்ரெட் எடுத்துக்கிறோம். சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம ஜிக்ஸாக் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் ஜிக்ஸாக் கொடுக்க சொல்ல கேர்ஃபுல்லாக கொடுங்க. பாருங்கள், நான் ஜிக்ஸாக் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எங்கேருந்து எப்படி வேணும் வந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஜிக்ஸாக்கை வந்து நம்ம அது மேலே 2-3 டைம் கூட கொடுக்கலாம். கொடுக்க சொல்ல என்னென்ன ஆகும்னா கொஞ்சம் மோட்டோவாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சு நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல என்ன ஆகும்னாக்கா, நம்ம வந்து கிளாத் வந்து சுட்டிருக்கோம் இல்லைங்களா, அது பிளாக்காக தெரியும் அங்கங்கே த்ரெட்டு. ஸோ இந்த தேர்டு கட் ஒர்க் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னாக்கா, அந்த மார்க்கெல்லாம் இல்லாமல் ஒரு நீட் ஃபினிஷிங்காக உங்களுக்கு வந்து தெரியும். இதுதான் டிஃப்ரென்ஸு ஆரி கட் ஒர்க் டைப் 2க்கும் அண்ட் ஆரி கட் ஒர்க் 3க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். நம்ம கட் ஒர்க் 2 இல்லை என்ன பார்த்தோன்னாக்கா, செயின் போட்டுட்டு ஜிக்ஸாக் கொடுத்துட்டு நம்ம வந்து கட் ஒர்க் கொடுத்தோம். ஓகேங்களா, அப்போது நம்ம சுட்டிருக்க மார்க்கெல்லாம் வந்துட்டு பிளாக்காக த்ரெட்டு தெரியும் அதில் லைட்டாக. ஓகே, இந்த ஸ்டிச்சஸில் என்ன ஆகும்னாக்கா, நம்ம செயின் கொடுத்துருக்கோம். செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிக்ஸாக் கொடுக்குறோம். ஜிக்ஸாக் கொடுக்குற தடவை என்ன ஆகும்னாக்கா, அந்த பிளாக்காக தெரிகிற மார்க் வந்து தெரியாது, இதில் கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த 3 ஸ்டிச்சஸில் வந்து எந்த ஸ்டிச்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த ஸ்டிச்சஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆனால் 3ம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மிரர் இருக்கும், மிரர் எப்படி நம்ம செயினில் பீடில் ஜர்தோசிலலாம் எப்படி போடலான்ட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிங்க. மிரருங்க வாங்கி ஸ்கொயரு, ரவுண்டு இந்த மாதிரியெல்லாம் ஷேப்ஸ் இருக்கும், வாங்கி வச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இதில் கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க்கை வந்து மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி நீங்கள் பேசிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து எல்லா மாதிரியும் க்ரியேட்டிவிட்டி எல்லாம் தெரியும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கத்துலேயும் நான் வந்து ஜிக்ஸாக் தான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே புரியும் நான் ஜிக்ஸாக் கொடுத்துட்டு இருக்கிறது. ஸோ நான் மெரூன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த புரியுதா புரியலன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் புரியலனாக்கா நான் வந்து இன்னொரு கிளாஸ் போடுறேன். ஓகேங்களா, ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் சுற்றி நான் வந்துட்டு ஜிக்ஸாக் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஜிக்ஸாக் கொடுக்க சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். சப்போஸ் ஏன்னாக்கா நம்ம ஒரு செயின் தான் போட்டிருக்கோம், அது எதில் போட்டிருக்கோம், சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கோம். இப்போ ஜெரி த்ரெட்டில் போட்டிருந்தாச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங் கிடைக்கும். சில்க் த்ரெட்டை பொறுத்தவரையிலும் நம்ம ஒர்க் பண்ண சொல்லி த்ரெட் கட் ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து நிதானமாக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ கலராக கிளாத் எதுனா இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ப்ளவுஸ் போடுறதுக்கும் நல்லாயிருக்கு. நம்ம என்ன மாதிரி டிசைனில் நம்ம ட்ரை பண்ணாலும் கட் ஒர்க் அழகாக இருக்கும். ஸோ பீட்ஸ் வச்சும் போடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒன்றுன்னா நான் போட்டு காட்டுறேன். இப்போது கட் ஒர்க் வச்சு எந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம், 3 கட் ஒர்க் வச்சு நான் ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். பாருங்கள். ஸோ நம்ம சுற்றி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், செயின் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் வேணும் வந்தால் இன்னும் தெரியுது பிளாக்னாக்கா இன்னொரு லேயரும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா, அப்படி கொடுத்துட்டு வர சொல்ல உங்களுக்கு வந்து திக் லைனாக கிடைக்கும். இப்போ தின்னாக இருக்கிற லைன் வந்து உங்களுக்கு திக்னஸ்ஸாக கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் மேலேயே கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள்.
ஸோ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே மேலேயே நீங்கள் வந்து 2 லேயர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் 3 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் கட் ஒர்க் பண்ணணும். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஸ்லீவில் போட சொல்லி நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோன்னாக்கா கிளாத்தை வந்துட்டு ஃப்ரேமை வந்துட்டு திருப்பிட்டு க்ளூ போட்டுட்டு ஒரு கிளாத்து ஒட்ட வச்சிருவோம். ஓகேங்களா? அந்த கிளாத் வந்து நல்லா ட்ரை ஆகிறதுக்கு விடணும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு கிளாத் வச்சுருக்கேன், க்ளூ போட்டுட்டு ஒரு கிளாத் வச்சுருக்கேன். ஓகேங்களா? தெரியுதா? ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா புரியலையான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு இந்த கட் ஒர்க் ஸ்டிச்சு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ நான் கொடுத்துக்கிறது இது ஹோம்ஒர்க். ஓகேங்களா? பேக் நெக் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கட் ஒர்க் பண்ணணும் அண்ட் ஸ்லீவ்லேயே பண்ணணும். நான் கொஞ்சம் டார்க் லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது பார்டர் லைன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.